நீங்களா உள்ள ஓடி போய் கதவை மூடிக்கிட்டா உங்களை சும்மா விட்டுருவன் அர்த்தமா? உங்களுக்கெல்லாம் 10 நாள் அவகாசம் கொடுத்தாச்சு. நீங்களா ஒரு முடிவுக்கு வராதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். மரியாதையா எல்லாரும் வெளியே வந்து பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. என்ன சொல்றது காதுல விழுந்ததா? கஜா, தகராறு பண்ற தெருவில் இழுத்துக்கிட்டு வா. பரம்பரையா இருக்கிற நம்ம சொத்தை இப்படி அநியாயமா மிரட்டி புடுங்க பாக்குறாங்களே. மரியாதையா கையெழுத்து போடுங்க. நீ என்ன சொன்னாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். போட மாட்டேன். எங்க பெரியவங்க வேர்வை சிந்தி வாங்கின பூமி. கேவலம் ஒரு சாராய தொழிற்சாலை கட்ட நான் கொடுக்க மாட்டேன். கையெழுத்து போட போறியா இல்லையா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கையெழுத்து போட முடியாது. உங்க எல்லாருக்கும் இந்த முடிவு வரவேணா? மரியாதையா பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. போய் போடுங்க. போடுங்க. நானும் தெரிஞ்ச வாத்தியாரே கையெழுத்து போட்டாரு, நீங்களும் போட்டுருங்க. அத்தவே ஒருத்தன் பாக்கிங்க. யார் அவன்? 8ஆம் நம்பர் ரோடு மாணிக்கம். எங்க அப்பா ஊர்ல இல்ல, இன்னும் 2 நாள்ல வந்துடுவாரு. சரி, ஊர்ல இருந்து மாணிக்கம் வந்த உடனே அவன்கிட்ட கையெழுத்து வாங்கிடு. இதை என்ன பண்றது? வழக்கமான தற்கொலை தான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.